ஒரு 9 வாரமா வந்து தங்கத்தோட விலை குறைஞ்சிருந்ததுன்னா அடுத்த 6 மாசத்துல எப்படி இருக்கும், அடுத்த 3 மாசத்துல எப்படி இருக்கும், ஒரு வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்ததுல டாலரோட விலை, அதாவது டாலரோட மதிப்பு வந்து ஓரளவுக்கு ஏற்றத்துல இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இந்த இந்திய பொருளாதாரத்தோட இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து சீரா இருக்கு. குறைந்த கால அடிப்படையில, அதாவது ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல அந்த மாதிரி வாங்கலாமான்னா அதோட விலை வந்து ஒரு பெருசா வந்து ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. கடன் வாங்கி இப்போ வந்து தங்கம் வச்சிருக்கீங்க, அதை நான் திருப்பி வந்து இன்னும் ஜாஸ்தி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தங்கம் வந்து முதலீடு செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு நகை என்பது வந்து ஒரு முதலீடு கிடையாது. நகை வந்து நமக்கு தேவையான அளவிற்கு என்ன தேவையோ அது வாங்கி நம்ம அணிகலன்களா போட்டுக்கலாமே ஒழிய 3-4 இந்த கடந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா வெள்ளியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% வரைக்கும் வந்து டவுன் ஆயிருக்கு. அதோட பீக் பிரைஸ்ல இருந்து 15% டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால வெள்ளி வாங்கலாமா இந்த தருணத்துல அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வியா இருக்கு. வணக்கம், நான் ஸ்ரீதரன் பேசுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தங்கம் வந்து விலை வந்து குறைஞ்சிருக்கு. இந்த கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெள்ளியோட விலை அதிகமாகவே குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15% வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் வந்து விழுந்திருக்கு அதோட ப்ரைஸு. இப்போ எல்லாருக்கும் உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தங்கம் வாங்கலாமா, இல்லை வந்து இருக்கிற தங்கத்தை அடகு வச்சு திருப்பி வேற தங்கம் வாங்கலாமா, இல்லை பேசிக் தங்க காயின் வாங்கலாமா, இல்லை சிட்டில் முதலீடு பண்ணி தங்கம் வாங்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இன்னைக்கு எல்லா முதலீட்டாளர்கள்ட்டையும் இருக்கு. ஸோ இப்போ சத்தியத்துக்கு வந்து தங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் வந்து தங்கம் ஒரு சிறந்த முதலீடாக தான் இருக்கும். இப்போ அந்த ஒரு கடந்த ஒரு வாரம் 10 நாளா வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாலரோட விலை, அதாவது டாலரோட மதிப்பு வந்து ஓரளவுக்கு ஏற்றத்துல இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்திய பொருளாதாரத்தோட இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து சீரா இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்நிய முதலீடுகள் இங்க வந்து இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் 10 நாள்ல வந்து உயர்ந்து காணப்படுறதுனால தான் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கடந்த ஒரு 4 டைம் வந்து ஒரு 4 டைம் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 1970, 1980, அதுக்கப்புறம் 2006 அண்ட் தென் 2020. இந்த 4 இதுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வாரமா வந்து தங்கத்தோட விலை குறைஞ்சிருந்ததுன்னா அடுத்த 6 மாசத்துல எப்படி இருக்கும், அடுத்த 3 மாசத்துல எப்படி இருக்கும், ஒரு வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்ததுல அந்த தங்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மாதம் 2 மாதம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60% வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மதிப்பு வந்து குறைஞ்சுதான் காணப்பட்டிருக்கு. இதே மாதிரி வந்து ஒரு வருடத்துல பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 50%, அதாவது 2 வாட்டி வந்து விலை ஏறி இருக்கு, 2 வாட்டி வந்து விலை குறைஞ்சிருக்கு. ஆனா நீங்க நீண்ட கால அடிப்படையில் இதே வந்து ஒரு 5 வருடமோ இல்லை ஒரு 7 வருடமோ அந்த மாதிரி கால அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது அதோட மதிப்பு வந்து தங்கத்தோட மதிப்பு வந்து, ஏன்னா இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அகைன்ஸ்ட் ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுனால இதோட மதிப்பு வந்து கூடிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நீண்ட கால அடிப்படையில் தங்கம் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். குறைந்த கால அடிப்படையில், அதாவது ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல அந்த மாதிரி வாங்கலாமான்னா அதோட விலை வந்து ஒரு பெருசா வந்து ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அதே மாதிரி தங்கம் வந்து வாங்கணும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறுகிய காலத்துல வந்து ஒரு அதிக முதலீடா வந்து பண்ணாம ஒரு ஸ்டாண்டர்டா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிறுக சிறுக வந்து தங்கம் வாங்குறது வந்து மிகவும் நல்லது. இதை தவிர தங்கம் வந்து எந்த மாதிரி வாங்கலாம், கோல்டு காயினா வாங்கலாமா இல்லை வந்து பிஸ்கட்டா வாங்கலாமான்னா தாராளமா கோல்டு காயின் பிஸ்கட் அப்படிங்கிறது வாங்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் பிஸ்கட் அப்படிங்கிறது வந்து
நாளைக்கு விற்கும் பொழுது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எதுவும் இருக்காது. ஸோ தங்கத்தை வந்து முதலீடா பார்த்தோம்னா ஒரு தங்க காயின் இல்லைன்னா வந்து தங்க இதுவா பிஸ்கெட்டா வாங்குறது தான் வந்து சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி இப்போ வந்து தங்கம் வச்சிருக்கீங்க, அதை நான் திருப்பி வந்து இன்னும் ஜாஸ்தி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தங்கம் வந்து முதலீடு செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த முதலீடா இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தங்கம் அடமானம் வைக்கும் பொழுது தங்கத்துக்கு குறைந்தபட்சம் 12% இதுல இருந்து 18% வரைக்கும் நீங்க வந்து வட்டி ஆண்டு ஒன்றிற்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல தங்கம் வருமானத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேல வருமானம் அப்படிங்கிறது வந்து குறுகிய கால அடிப்படையில வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 7% இருக்கு அப்படின்னா தங்கமும் வந்து ஒரு 7% ரிட்டர்ன் கொடுக்கும். இன்ஃப்ளேஷன் ஒரு 10% இருக்கு அப்படின்னா இந்த தங்கமும் வந்து ஒரு 10% வருமானம் கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதார மந்த நிலை இருக்கும்போது சடனா வந்து தங்கத்தோட மதிப்பு உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு தங்கத்தை வந்து தங்கத்தை அடமானம் வைத்து அதிலிருந்து வரும் பணத்தை முதலீடு செய்வது ஒரு மிகச்சிறந்த முதலீடாக இருக்காது. இதே மாதிரி வந்து தங்கம் சீட்டு மூலமா பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கச்சீட்டுகள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு குறுகிய கால அடிப்படையில தான் தங்கச்சீட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐயோட குறிக்கோள். ஆர்பிஐ வந்து கொடுத்திருக்கிற அனுமதி எல்லா ஜுவல்லரிக்கும் பாத்தீங்கன்னா 11 மாதம் வரைக்கும் தான் வந்து ஒரு தங்கச்சீட்டு வந்து நீங்க வந்து சேமிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தங்கச்சீட்டு நீங்க வந்து ஒரு 5,000 இருந்து 10,000 முதலீடு பண்றீங்கன்னா ஆண்டு ஒன்றிற்கு வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 55,000 இருந்து ஒரு 1,10,000 ரூபாய் வரைக்கும் தான் மேக்சிமம் முதலீடு பண்ண முடியும். அந்த மாதிரி முதலீடு பண்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் வந்து ஒரு நகைக்கடையில வந்து என்ன லாபம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்க நகை வாங்கிக்க முடியும். ஸோ நகை என்பது வந்து ஒரு முதலீடு கிடையாது. நகை வந்து நமக்கு தேவையான அளவிற்கு என்ன தேவையோ அது வாங்கி நம்ம அணிகலன்களா போட்டுக்கலாமே ஒழிய அது ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இதுவே வந்து ஒரு தங்க பிஸ்கெட்டோ இல்ல காயின்ஸ் வாங்குறீங்கன்னா அதை வந்து முதலீடா கருத முடியும். அது வாங்குறதுக்கு வந்து நீங்க வந்து சிட்டு மூலமா வாங்காம நீங்க ஒரு கோல்டு இடிஎஃப், இந்த இடிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு தங்க அதாவது ஒரு 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 வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஒரு தங்க முதலீடா பண்ணலாம். அப்படி வாங்கும் பொழுது ஒரு சின்ன 1 மில்லிகிராம்ல இருந்து நீங்க வந்து தங்கம் வந்து ஒரு முதலீடு அப்படின்றத பண்ண முடியும். 1 மில்லிகிராம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு 90 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு தேவையான பொழுது நீங்க அதை வந்து டிமேட்லயே நீங்க வித்துட்டு அதை காசாக்கிட்டு உங்களுக்கு நகை என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு போய் நீங்க நகையா மாத்திக்க முடியும். அதனால இப்ப தங்கம் விலை குறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தங்க நகையை வந்து அடமானம் வைத்து தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது ஒரு மிகச்சிறந்த முதலீடா இருக்காது. அதே மாதிரி தங்க சீட்டு போட்டு தங்கம் வாங்குவதும் ஒரு சிறந்த முதலீடாக இருக்காது. தங்க நகைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அணிகலன்கள், நம்மளோட உபயோகத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அது ஒரு முதலீடு கிடையாது. ஆகவே கோல்டு இடிஎஃப் அந்த மாதிரி வந்து முதலீடு செய்யலாம். பட் இதையும் வந்து ஒரு ஸ்டாகர்ட் மேனர், ஒரு சிறுக சிறுக வந்து முதலீடு செய்வது மிகவும் நல்லது. தங்கத்துக்கு பிறகு சில்வர், அதாவது வெள்ளியை வந்து ஏழைகளின் ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால இப்போ இன்னைக்கு சில்வர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 இந்த கடந்த ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% வரைக்கும் வந்து டவுன் ஆயிருக்கு. அதோட பீக் பிரைஸ்ல இருந்து 15% டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால வெள்ளி வாங்கலாமா இந்த தருணத்துல அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இப்போ இந்த வெள்ளி அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு தங்கத்தோட இது ஒரு 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து தங்கம் விலை ஏறும் பொழுது வெள்ளி விலையும் ஏறும். தங்க விலை குறையும் போது வெள்ளிக்கு உண்டான டிமாண்டும் குறையறதுனால வெள்ளி விலை குறையும். இதுவே வந்து வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கும் அதை யூஸ் பண்றதுனால எக்கானமி நல்லா போகும்பொழுதும் அதோட விலை சற்று ஏற்றத்திற்கு உண்டாகும். ஸோ ஆனால் இந்த தருணம், அதாவது நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில்வர் வந்து கண்ணாப்பின்னான்னு வந்து அதோட உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மேல அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு வருமானம் வந்து சில்வர்ல இதுக்கு மேல கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இப்போ வந்து சில்வர் அப்படிங்கிறது வந்து ஏறின வேகத்திலேயே அது வந்து இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஒரு சில்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு முதலீடா நம்ம பார்க்க முடியாது. நமக்கு தேவையானதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாமே ஒழிய
சில்வர் இப்போ இது ஃபர்தரா வந்து ரேட்டு குறையுமா இல்ல ஏறுமா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஆனால் சில்வர் என்பது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு வாலட்டைலா தான் இருக்கும். அதோட வருமானம் அப்படிங்கிறது கடந்த வருமானத்த மாரி வருமா அப்படின்னா, இந்த அடுத்த ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சில்வர்ல வந்து அந்த அளவுக்கு வருமானம் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான்.